Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க first time நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா don't forget to subscribe YouTube channel and don't forget to press the bell icon. Subscribe பண்ணாம பார்க்காதீங்க. ஏன்னா அப்பதான் நாங்க டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SPPO வந்துட்டு கிட்ட வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த பேஸ்ல மெமரி பேஸ்ட் பேப்பர்ல இருந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. Okay, first one is sentence improvement. First one is sentence improvement. I had better to explain our use of the manual alphabet, which seems to puzzle people who do not know us. Okay, in the sentence improvement, highlight words. ஹைலைட் பண்ணிருக்க வேர்ட்ஸ்ல வந்துட்டு எரர் இருக்குதான்னு பார்க்கணும். ஹைலைட் பண்ணாத வேர்ட்ஸ்ல வந்துட்டு எரர் இல்லை. ஓகேவா? ஓகே, ஐ ஹேட் பெட்டர் டு எக்ஸ்பிளைன் அவர் த மேனுவல் ஆல்பபெட் ஓகே which seems to puzzle people who do not know us. Okay, I had better to actually 120 grammar rule இப்படி ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா had better, had rather, had sooner, had as soon as. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது had கூட இது இப்படி had கூட இந்த இதெல்லாம் ஆட் ஆகி வரும்போது அந்த verb form எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவா இருக்கணும். இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கணும். ஆக்சுவலி ஜென்ரல் கிராமர் ரூல் என்ன? have has had வந்துச்சு அப்படின்னாலே என்ன பண்ணணும்? have has had அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம verb form வந்து V3 இருக்கணும். இதுதான் வந்து ஜென்ரல் கிராமர் டென்ஸ் ரூல். ஓகேவா? பட் இந்த எக்ஸப்ஷனல் என்ன அப்படின்னா had கூட இந்த had கூட better, rather, sooner, as soon as இப்படி வேர்ட்ஸ் வந்து had கூட ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இப்படி ஃப்ரேஸா வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்ப் எப்படி இருக்கணும்னா V3 நம்ம போட்டக்கூடாது. had தானே இருக்கு அப்படின்னு V3 போட்டக்கூடாது. இது மாதிரி had கூட இப்படி better, rather, sooner, as soon as இப்படி ஆட் ஆகி வரும்போது அந்த வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் வெர்பா இருக்கணும். இன்ஃபினிட்டிவ்னா பேஸ் ஃபார்ம் V1 வெர்ப் இருக்கணும். யூஸ்வலி நம்ம இங்க have, has, had வந்துச்சுன்னா V3 அப்ளை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி phrases வரும்போது V1 verb தான் அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டிவ் பேஸ் ஃபார்ம் verb தான் அப்ளை பண்ணணும். V3 verb அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? and also இது பக்கத்துல and also இந்த phrase-க்கும் இந்த இன்ஃபினிட்டிவ் verb-க்கும் in between-ல எந்த preposition-ம் வரக்கூடாது. ஓகேவா? எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. டைரக்டாவே வந்துட்டேன்னா இது பக்கத்திலேயே வந்துட்டு இந்த ஃப்ரேசஸ் பக்கத்திலேயே அந்த இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வந்துடணும். இன்பிட்வீன்ல எந்த ப்ரப்போசிஷன் டு, பை, வித் இது மாதிரி எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. ஓகேவா? இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? ஐ ஹேட் பெட்டர் டூன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? டு எக்ஸ்பிளைன் கிடையாது. ஏன்னா டூ வந்தா V1 அந்த ஃபார்மேட் இங்க வராது. ஓகேவா? ஐ ஹேட் பெட்டர்ன்ற வேர்ட் வந்ததுனால நம்ம வந்து டைரக்டாவே V1 verb அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் V1 டைரக்டாவே V1 verb அப்ளை பண்ணிடலாம். இன் பிட்வீன்ல எந்த ப்ரப்போசிஷனும் தேவையில்லை. ஓகேவா? அதர்வைஸ் ரிமைனிங் இருக்கிற பார்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ வந்துட்டு எரர் இஸ் இன் A part. ஸோ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? டென்ஸும் தெரியணும் அண்ட் ஆல்சோ அந்த 120 கிராமர் ரூலும் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். இந்த 120 ரூல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? 120 கிராமர் ரூல் எரஸ்பாண்டிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கேட்குறாங்க, அந்த ஃப்ரேஸ் வந்து கரெக்டா இருக்குதா, அந்த சென்டென்ஸ்ல ஒரு பார் கரெக்டா இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? 120 கிராமர் ரூல் தெரிஞ்சா மட்டும்தான் இது நமக்கு தெரியும். ஓகேவா? நம்ம சேனல்ல 120 கிராமர் ரூலுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ரூல் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ்லயும் 35 ரூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஷார்ட்ஸ்ல 1 minute ஷார்ட்ஸ்லயும் இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, next one. The author or the final redactor has impressed a certain linguistic character on the book, which differentiates it not only from all secular writings of the time and also from all the New Testament books, including the Johannine. Okay.
ஹைலைட் பண்ணிக்க வேர்ட்ஸ்ல தான் வந்துட்டு எரர் இருக்கும். நம்ம ஒரு பாட்டை பார்க்கலாம். The author or the final redactor. Okay. Certain linguistic character on the book which differentiates அந்த book என்ன differentiate பண்ணுது அப்படின்னா, it not only from all secular writings of time, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல, and also இங்க பாருங்க, ஆக்சுவலி நம்ம phrase என்ன, ஓகே ஆக்சுவலி பேரிங் அப் கன்ஜங்ஷன்ல இப்படி phrases இருக்கும். என்னென்ன phrases? not only but also, not but, whether or, either or, neither nor. ஸோ இது என்னன்னா பேரிங் அப் கன்ஜங்ஷன். இந்த பேர் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி இது வந்ததுன்னா இது கூடவே வரும், அதுதான் பேர். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் வாட்? பேரிங் அப் கன்ஜங்ஷன். பேரிங் அப் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது இந்த கன்ஜங்ஷன் ஒரு வேர்ட், ஃப்ரேஸ், இப்படி கிளாஸ், இப்படி வந்துட்டு ரெண்டு பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்தது அப்படின்னா இதுவும் கூடவே வரும். தட் இஸ் வாட் பேரிங் அப் கன்ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இங்க ஆல்ரெடி இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, நாட் ஒன்லி அப்படின்ற ஒரு பேரிங் அப் வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்ததுன்னா இதுதான் கூட வரும். நம்ம இந்த பேருக்கு இதையோ இந்த பேருக்கு இதையோ வந்து மேட்ச் பண்ண முடியாது, இதையோ வந்துட்டு மேட்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு என்ன பேரோ அதுதான் வரும். ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி வந்துச்சு அப்படின்னா பட் ஆல்சோ அப்படின்ற பேர் கூடவே வரும். ஓகேவா? இங்க பாருங்க, நாட் ஒன்லி ஃப்ரம் ஆல் செக்யூலர் ரைட்டிங்ஸ் ஆஃப் த டைம் அண்ட் ஆல்சோன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வருமா? அண்ட் ஆல்சோ வராது. என்ன வரும்? பட் ஆல்சோ தான் வரும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ வராது. என்ன வரும்? நாட் ஒன்லி வந்துச்சு அப்படின்னா அது கூட வர பேர் என்ன? பட் ஆல்சோ தான் வரும், அண்ட் ஆல்சோ வராது. ஓகேவா? ஸோ the error is in D part. ஸோ இது எதுல இருந்து கேட்டிருக்காங்க? கன்ஜங்ஷன். ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்றது அதுதான், அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறம் டென்சஸ், அதுக்கப்புறம் 120 கிராமர் ரூல், அதுக்கப்புறம் டென்சஸ், 120 கிராமர் ரூல், அந்த அப்ரோச்சஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்துட்டு என்ன எப்படி இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டாச்சு. ஓகேவா? 0 to banker அப்படின்னு இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டாச்சு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. எப்படி வந்து இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், அந்த ஆர்டர் எந்த ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா கன்ஜங்ஷன்ல இருந்து இந்த எரர் கேட்டுருக்காங்க. இதுல இருக்க எரர் எதுல இருந்து வந்திருக்குன்னா கன்ஜங்ஷன். ரொம்ப இன்டெப்தாலாம் கேட்கல, அந்த கன்ஜங்ஷன்ல இருக்க ஜஸ்ட் ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. Okay, next one. In 1815, when the Dartmouth Board of Trustees was rent by factions, the majority, which were Federalist and Congressionalist, removed the president, John Wheelock, who was a Presbyterian, and appointed Francis Brown in his place. Okay, highlight பண்ணிக்க வச்சோம் பார்க்கணும். When இந்த இயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, when the Dartmouth Board of Trustees, which எதுக்கு வருது? மெஜாரிட்டி, the majority. ஓகே, இது வந்து 120 கிராமர் ரூல் தான். இங்க பாருங்க, the majority அப்படின்றது யாருக்கு பேசுவோம்? ஆக்சுவலி the majority of the பீப்புளுக்கு தான் நம்ம அது வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஜெனரலா அதை யூஸ் பண்ணுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதுல அந்த பீப்புள்ல வந்துட்டு அவங்க யுனைடடா இருக்கிறாங்களா ஆர் டிவைடடா இருக்காங்களான்றது நெக்ஸ்ட். பட் இது ஜென்ரலி இது எதுக்கு பேசுவாங்க அப்படின்னா பீப்புளுக்கு தான் பேசுவாங்க. ஓகேவா? பட் பீப்புளுக்கு பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? who or whom தான் யூஸ் பண்ணணும். which, when, what அதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ பீப்புளுக்கு யூஸ் பண்ணுறது who or whom தான் வரணும். இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா which அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க which வராது, இங்க வந்து டைரக்டாவே இங்க பேசுறாங்க. ஸோ ஆக்டிவ்ல தான் இது வந்துட்டு பேசுறாங்க. ஓகேவா? ஸோ the people அப்படின்னு the majority அப்படின்னு டைரக்டா தான் வருது. ஓகேவா? ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னா which வராது, who தான் வரும்.
which வராது who தான் வரும் ஓகேவா. So in 1815 when the Dartmouth Board of Trustees was rent by factions, the majority who were the people தான் சொல்றாங்க ஓகேவா. which were எப்படி வரும் இல்ல, the majority who were யாருன்னா ஃபெடரலிஸ்ட், இது யாரோ ஒரு பீப்புளா தான் இருக்க முடியும். அண்ட் காங்கிரஷனலிஸ்ட், இது யாரோ ஒரு பீப்புளா தான் இருக்க முடியும். ரிமூவ் த பிரசிடென்ட் John Wheelock, who was a Presbyterian, and appointed Francis Brown in his place. Okay, ma'am. So the error is in B part. Okay, next one is parajumble. ஓகேவா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்டையர் சென்டென்ஸை படிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அது எது இன்ட்ரோ பண்ணுது, எது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன்ல வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே. An increasing number of product modifications or services are now being imagined and brought to fruition in emerging and developing markets first. For example, many simple mobile phone applications have been first developed for the Kenyan or Indian markets, for instance, and then rolled out in developed markets. New product innovations used to be the province of developed markets, with companies responding to the cues from the market by designing products and services that might once be introduced into emerging or developed markets. This traditional trickle-down sequence has been upended by the shortening of product life cycles, which now call for the nearly simultaneous launch of products across the world, and especially by the emergence of trickle-up innovation. Major technological breakthroughs would first be incorporated into products and services in developed markets and only launched in emerging and developing markets years later. Okay. நான் இங்க ஏன் அண்டர்லைன் பண்ணனா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்றது எப்போ சொல்லுவோம், இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த பி பார்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க பாசிபிலிட்டிஸ் இல்ல ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, this அப்படின்றது எப்போ வரும், this is what demonstrative pronoun. demonstrative pronoun எப்போ வரும், ஒரு நவுனை ஃபர்ஸ்ட் நவுனை வந்து இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை கண்டினியூட் பண்ணி தான் என்ன வரும், ஒரு pronoun வரும். அண்ட் ஆல்சோ டியும் வந்துட்டு வராது. மேஜர் டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூஸ், அதாவது மேஜர் அப்படின்றது எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து நிறைய டிஸ்கஷன் நிறைய ஓகே டெக்னாலஜி பத்தி பேசுறாங்க, ஓகே டெக்னாலஜிஸ் பத்தி பேசிட்டு அதுல மேஜரா இப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா. இதுவும் வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வராது ஓகேவா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதுலயே வந்துட்டு என்ன தெரியுது, ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸை பத்தி பேசிட்டாங்க, அதுல இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இங்க பேச வராங்க ஓகேவா. ஏ ஆல்சோ வில் நாட் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, நியூ ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ். இங்கதான் என்ன பண்றாங்க, அந்த சென்டென்ஸ் இன்ட்ரோ ஆகுது. நியூ ப்ராடக்ட் இன்னோவேஷன்ஸ் யூஸ்ட் டு பி த province of developed markets, with companies responding to the cues from the market by designing products and services that might once be introduced into emerging and developing markets. ஓகேவா. ஸோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி அதனோட இன்வென்ஷனை பத்தியும் அந்த டிசைன் பத்தியும் அது டெவலப் ஆகிறது எமர்ஜ் ஆகிறது இதை பத்தி பேசுறாங்க. மார்க்கெட்ல அது எப்படி இருக்கும் அப்படின்றத பேசுறாங்க ஓகேவா. ஸோ சி வில் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா. ஸோ சி வில் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்படி நியூ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்படி நியூ ப்ராடக்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல எப்படி அந்த ரெஸ்பான்சஸ் இருக்கும், அந்த டிசைன்ஸை பத்தியும் அந்த இன்ட்ரோ ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூ ஆகி எங்க வருது அப்படின்னா, இங்கேயும் ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க. ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள்னு வந்துருச்சு. திஸ் ட்ரெடிஷ்னல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இன்னும் பேசல ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேஜர் டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூஸ் would first be incorporated into products and services into ஓகே. இங்க ஆல்ரெடி என்ன, அந்த மார்க்கெட்டை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க ஓகேவா. அந்த மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் வந்து இதாகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத இங்க பேசிட்டு இருக்காங்க. அகன் இதே இது இங்க வருது பாருங்க ஓகேவா. ஸோ மேஜர் டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூஸ்
would first be இது எப்படி இருக்கும் அப்படின்னா would first be incorporated into products and services in developed markets and only launched in emerging and developing markets years later. அப்புறம் தான் வந்துட்டு என்ன அது வந்துட்டு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதை அந்த ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் அந்த இன்னோவேஷனை பத்தி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி வந்துட்டு அந்த டெவலப் ஆகும் அப்படின்றத நெக்ஸ்ட் பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சிக்கு அப்புறம் இ. ஓகேவா. நெக்ஸ்ட் அந்த இன்னோவேஷன்ஸ் ப்ராடக்ட்ஸை பத்தி பேசிட்டாங்க. செகண்ட் இல என்ன பேசிடுவாங்க, இந்த மாதிரி தான் வந்துட்டு அது டெவலப் ஆகும், மார்க்கெட்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சீக்வன்ஸ் பத்தி எங்க பேசுறாங்க அப்படின்னா டில பேசுறாங்க. ஈக்கு அப்புறம் டி பாருங்க. This traditional trickle down sequence has been appended by the shortening of product life cycles. இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து ஷார்டனிங் பண்ணும், which now call for the nearly simultaneous launch of products across the world and especially by the emergence of trickle up innovations. ஓகேவா. ஸோ ஈக்கு அப்புறம் என்ன வருது, டி வருது. ஓகேவா. ஸோ அதை தொடர்ந்து தான் என்ன வருது, அந்த ப்ராடக்ட்ஸ் அந்த இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மறுபடியும் ஸோ இந்த மாதிரி ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த மாடிஃபிகேஷன்ஸை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இங்கே வருது அப்படின்னா ஏல வருது. அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் நவ் being imagined and brought to fusion in emerging and developing markets first. ஓகேவா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி இங்கே பேசிட்டாங்க. அதில் ஃபார் example, many simple mobile phone applications have been first developed for the Kenyan or Indian markets, for instance, and then rolled out in developed markets. First இங்க intro ஆகும், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, rolled out பண்ணுவாங்க, மார்க்கெட்ல வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேவா. இன் டெவலப்டு மார்க்கெட்ஸ். ஓகேவா. ஸோ சிஇடி அதுக்கப்புறம் ஏ வருது. ஃபைனலா தான் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா. ஸோ சிஇடிஏபி இஸ் த ரைட் சீக்வன்ஸ். ஓகே, that's it with the session. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட பார்க்கலாம். ஓகேவா. ஓகே.